அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அல்லாஹினுடைய பெயர்களில் ஒன்றான அல் அஜீஸ் இந்த பெயரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அல் அஜீஸ் அப்படின்ற இந்த பெயர் குர்ஆனில் 92 இடங்களில் வந்திருக்கு. சில பெயர்களுக்குள்ளே நிறைய பண்புகள் அடங்கப்பட்டிருக்கும். நம்ம நிறைய பேர்கள் இதுவரை படிச்சிருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த அஜீஸ் அப்படின்ற இந்த பெயருக்குள்ளே பல அர்த்தங்கள் புதஞ்சிருக்குது. முதல் விஷயம், இதற்கு சர்வ வல்லமையுள்ளவன் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. மிக மிக கண்ணியத்திற்குரியவன் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. அனைத்தையும் மிகைத்தவன் அப்படிங்கிற அந்த பொருளையும் கொடுக்குது. வலிமை மிக்கவன், சக்தி வாய்ந்தவன், உன்னதமானவன், உயர்ந்தவன், எவராலும் வெல்ல முடியாதவன், மிக மிக அரிதானவன், இன்றும் யாராலும் அடைய முடியாத ஆற்றலை கொண்டவன். இப்படி பல பொருட்கள் இந்த அல் அஜீஸ் அப்படின்ற பெயருக்கு இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கோம். ஒரு மனிதர் தன்னை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் மிகவும் கண்ணியமாக மரியாதையாக வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார். அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுனால் அவருக்கு எப்படிப்பட்ட பாதிப்புலாம் வரும்? அந்த மனிதர் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய மரியாதையையும் மதிப்பையும் அவர்கிட்ட இருந்து அது எடுக்கப்படும். அவர் மிக தாழ்வான ஒரு நிலையை அடைஞ்சிருப்பார். இது ஏன் வருது? அவர் தன் குடும்பத்தார்கிட்ட பேசிய பேச்சுக்களாலோ, இல்லை அவர் வேலை பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்ட ஒரு முறையினாலேயோ, ஏதோ அவர் செய்த ஒரு பாவத்தினால் அவருடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்தவராக அவர் ஆயிடுறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறதே நம்ம விரும்ப மாட்டோம்ல. நம்ம அவ்வளோ மரியாதையாக கண்ணியமாக இருந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்மளையும் அறியாமல் நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனால நம்மளுடைய கண்ணியமும் மரியாதையும் நம்மளை விட்டு எடுக்கப்படுது. நம்ம பிறர் முன்னாடி மிகவும் தாழ்வான நிலையில் இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்க மக்கள் அதை பார்க்குறதே நம்மளால் விரும்ப முடியலன்றப்போ, நம்ம ரப்புக்கு முன்னாடியும் அதே நிலையில் இருக்கிறோமே, அப்போ அதை நம்ம ரப்பு விரும்புவானா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் அஜீஸாக இருக்கான். அவன் மிக மிக கண்ணியத்திற்குரியவனாக இருக்கான், வல்லமை உள்ளவனாக இருக்கான், யாவரையும் மிகைத்தவனாக இருக்கான். அப்படிப்பட்டவன் தன்னுடைய அடியான் இப்படி மிக மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறத விரும்புவானா? யோசிங்க. இப்போ இதுக்கு நிறைய உதாரணங்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்ம ரப்பு இப்படிப்பட்ட பண்புடைய அந்த ரப்புடைய அடியானாகிய நாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்குது. முதல் விஷயம் பாருங்கள், லிவிங் பிளானட் அப்படின்வாங்க. அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம். இப்போ நிறைய கோள்கள் இருக்குது, ஆனால் அதில் பூமி தான் மனிதர்கள் வாழ்வதற்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாம் வாழணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், புரதச்சத்துக்கள், காற்று, மழை, இப்படி எல்லாமே வேணும். இதில் எது ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது? இதெல்லாம் எப்படி ஒரே மாதிரி இயங்குது, எந்த மாற்றமும் இல்லாமல்? ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான். சூரா யாசினுடைய 38வது வசனத்தில், வஷம்ஷு தஜ்ரி லி முஸ்தகரில்லஹ் ஸாலிக தக்தீருல் அசீசுல் அலீம். இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சியாக சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கு அறிந்தோனுமாகிய அல்லாஹ் விதித்ததாகும். யோசிச்சு பாருங்கள், சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே சுற்றி வருது. அப்போ அது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தாமல் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுவரை தன்னுடைய இறைவன் தன்னுடைய ரப்புடைய கட்டளையை அதுக்கு வர அது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். பூமியில் ஒரு நாளைக்கு ஒரு நொடியில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பிறக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை. ஒவ்வொரு மனிதருடைய கைரேகையும் மாறுபடுது. நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்தணும்னா அதுக்கு நம்மளுடைய கையெழுத்தை விட எதை அவங்க கேட்குறாங்க? நம்மளுடைய கைரேகையை தான் பதிவு செய்கிறாங்க. ஏன்னா அது மாற்றம் செய்ய முடியாதது, யாரோடையும் நம்ம சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று. இன்னும் பாருங்கள், ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும்போதே அதற்கான ஆயுட்காலம், அதனுடைய வடிவம், அதனுடைய விதி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஒருவனே நிர்ணயம் செய்யக்கூடியவனாக இருக்கான். அதில் யாருடைய பங்கீடும் இல்லை.
அவன் மட்டுமே அந்த செயலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஆல இம்ரானில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லாஹுவல் அசீசுல் ஹக்கீம். அவன்தான் கற்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். பாருங்கள், அப்போ நம்மளுடைய இந்த விஷயங்களெல்லாம் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக தான் இருக்குது. வானவர்களாக இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி, பூமி, வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படி எல்லாமே அதில் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய இதை மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். சூரா சஃப்ல 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அருது வஹுவல் அசீசுல் ஹக்கீம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மனிதர்களின் பெரும்பாலானவர்கள் அல்லாஹுவை துதித்து புகழ்ந்து நினைவு கூறக்கூடியவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்மளுடைய அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலையும் புரிந்தவர்களாக அவனுடைய அடியார்கள் நடந்துக்கணும். சரி, இப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதையும் நமக்கு எடுத்து சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கத்தை அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு எத்தி வைக்கும்போது மக்கள் அவரை இழிவுபடுத்தி நோவினை செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் தன்னுடைய தூதரை இந்த மாதிரி செஞ்சால் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு தன்னுடைய வேதனையை இறக்குறான். எப்படிப்பட்ட வேதனை அது? வானத்திலிருந்து மழை, பூமியிலிருந்து நீரூற்று, எங்கே பார்த்தாலும் தண்ணீர், அப்படி நீரை இறக்குறான். எந்த அளவு அப்படின்னா மலை உச்சி அளவு அந்த நீர் பெருகி ஒரு வெள்ளம் ஏற்படுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான், பின்னர் பூமியே நீ உன் நீரை விளங்கிவிடு, வானமே உன் மலையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப்பட்டது. இதற்குள் நிராகரித்தவர்கள் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது. கப்பல் ஜூது மலை மீது தங்கியது. அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமூகம் அவன் படைத்த ஒரு சமூகம் அவனை நிராகரித்த காரணத்தினால, அவனுடைய தூதரை புறக்கணித்த காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த சமூகத்தையே நான் அழிச்சிட்டேன், நான் இப்படித்தான் இந்த சமூகத்தை அழித்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி இன்னொரு சமூகமான ஆது சமூகத்தை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான். ஆது சமூகம் மிக பலம் வாய்ந்த ஒரு சமூகம், இரம நகரவாசிகள் அப்படின்னு தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். பாருங்கள், இந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சூரா ஹாக்கால 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பேரொளியோடு வேகமாக சுழன்று அடித்த கொடுங்காற்றினால் அழிக்கப்பட்டனர். அந்த மக்கள் அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு சமூகம் தன்னுடைய அகந்தையினால் தன்னுடைய தூதரை புறக்கணித்ததுனால இந்த வேதனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட அல்லாஹ் அவங்களுக்கு அழிவை கொடுக்குறான் பாருங்கள். பேர் அழியோடு வேகமாக சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு கொடும் காற்றை கொண்டு அந்த மக்களை அழிச்சானாம். அதுங்களுடைய கால அளவு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 7 இரவு 8 பகல் தொடர்ந்து அந்த காற்று வீச செஞ்சானாம். அவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த மனிதர்கள் அடியோடு சாய்ந்து விட்ட ஒரு ஈச்ச மரங்களைப் போல பூமியில் விழுந்து கிடந்தாங்களாம். அல்லாஹ் தன்னுடைய நபிக்கிட்ட கேட்குறான், அவங்கள யாராவது ஒருத்தவங்க எஞ்சியவங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்குறான். இப்போ பாருங்கள், அந்த சமூகத்தை அவ்வளோ பலம் பொருந்திய சமூகமாக படைத்த தன்னுடைய ரப்பு அவனே அந்த மனிதர்களுடைய அகந்தையினாலும் அவர்கள் செய்த பாவங்கள்னாலையும் அந்த சமூகத்தை அழிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு சமூகத்தை பற்றியும் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். சமூது கூட்டம். இந்த சமூது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு தூதராக நபியை அனுப்பி வச்சான். அந்த மக்களும் தன்னுடைய நபியை புறக்கணித்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகம் வந்தது. அவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பெண் ஒட்டகத்தை பூமியில் நீங்கள் அதை மேய விட்டுருங்க, அதுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்யணும்னு நினச்சி அதை தீண்டாதீங்க, அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்திலேயே உங்களை வேதனை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் செஞ்சாங்க. ஆனாலும் அந்த மக்கள் அந்த வார்த்தைகளையும் புறக்கணித்து அந்த ஒட்டகத்தை கொண்டுட்டாங்க. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் 3 நாட்கள் நீங்கள் சுகம் அனுபவிங்க, நீங்கள் இருங்க, பின்னாடி உங்களுக்கு அழிவு வந்துடும். அந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அழிவை கொடுத்தான் அப்படின்னா, பயங்கரமான ஒரு பேர் இடி முழக்கம்,
அதை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மக்களை அல்லாஹ் அழித்தான். எப்படி? அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர். அந்த இடம் எப்படிப்பட்டதாக மாறிடுச்சுன்னா, ஒரு காலத்திலும் எந்த ஒரு மக்களும் அங்கே வசித்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அந்த சமூகத்தை அழிச்சிட்டான். இப்படி அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது நம்மக்கிட்ட. பூமியிலேயே நிறைய இடங்கள் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தூண்கள் இருந்தால் தான் ஒரு கட்டிடத்தை நம்மளால் எழுப்ப முடியும். வேணும் இல்லையா? அஸ்திவாரம், அதை தாங்கக்கூடிய ஒரு தூண்கள் அவசியமாக நமக்கு வேணும் இல்லையா? சரி, இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு மேலே மேற்கூரையாக வானம் இருக்குது. வானத்துக்கு தூண்கள் இருக்கா? இல்லையே. இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே எவ்வளோ அழகான ஒரு அத்தாட்சி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ளவனுடைய பண்புகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக அல்லாஹ் மட்டுமே இருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு பிள்ளையை பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையை அவங்க சந்திக்கணும்னு போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளை தன்னுடைய ஒரு மேல் அதிகாரிக்கிட்ட அந்த ஒரு சிறிய தவறு செஞ்சதுனால அவர் கோபமாக பேசுகிறாரு, ரொம்ப அவமரியாதையாக பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். சரி, அந்த பிள்ளையை யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய தந்தை அந்த கண்ணியமான முறையில் நம்மளை மரியாதையை அப்படி வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தைக்கு முன்னாடி நம்ம இந்த நிலையில் இருக்கிறோமே, அது அவங்க பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இப்படிப்பட்ட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தற்காலிக வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்காக நம்ம இவ்வளோ கவலைப்பட்டு இவ்வளோ வருத்தப்படும் போது, இது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை படைச்சு நம்மளை பராமரிக்கக்கூடிய நம்முடைய ரப்பின் முன்னிலையில் நாம் இப்படிப்பட்ட இழிவானவர்களாக தாழ்ந்தவர்களாக இருக்கலாமா? அதுக்காக நம்ம எவ்வளோ வெட்கப்படணும், எவ்வளவு கூச்சப்படணும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதே தான், ஒரு மனுஷன் தன்னுடைய இறைவன் விரும்பாத ஒரு செயலை செஞ்சு அவன் முன்னாடி அவன் தாழ்ந்த நிலையில் நிற்கிறான். தன்னை வளர்த்த பெற்றவங்களுக்காக கவலைப்படுற நம்மளை படைச்சு நமக்காக எல்லாத்தையும் கொடுத்த ரப்பும் முன்னாடி நம்மளை நாமளே இழிவுபடுத்திக்கிட்டு நிற்கிறோமே, அது எவ்வளோ ஒரு இழிவான நிலை. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது. நமக்கு கிடைக்குது, நமக்கு லாபம் வருது, என்னுடைய சுய தேவைக்காக இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காக இப்படி பல காரணங்களை சொல்லி நமக்கு நாமே தீங்கிழிச்சு நம்ம ரப்புக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, இழிவானவர்களாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் அஜீஸ் எப்படிப்பட்டவனாக இருக்கான், தன் எல்லா அதிகாரத்தையும் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனாக இருக்கான். அப்போ அவனுக்கு முன்னாடி அவனுடைய அடியாராகிய நாம் இப்படிப்பட்ட பாவங்களை ஒரு இழிவான செயல்களை செஞ்சு நம்மளுடைய தரத்தை தாழ்த்திக்க கூடாது. இது நம்மளுடைய ஈமானுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செயல்கள் நம்மளுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நமக்கும் நம்ம ரப்புக்கும் இடையிலான இடைவெளி அது என்ன செய்யும், அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது? அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் ஒரு முஸ்லீம், நாமெல்லாம் இஸ்லாம் அப்படின்ற ஒரு அழகான மார்க்கத்தில் இருக்கோம். அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நாம் ஒவ்வொருவரும் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் மரியாதைக்கு உரியவர்களாகவும் தான் இருக்கணும். இதுக்கு உதாரணம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. நம்மளுடைய தூதர் வாழ்ந்துகிட்டே போயிருக்காங்க. தூதருக்கு அடுத்து இப்போ தூதர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னா நிறைய மக்கள் நம்ம சொல்லுவோம், அவங்க ரசூல்லா ஒரு நபியாக இருக்காங்க, தூதராக இருக்காங்க, அவங்களால அதெல்லாம் செய்ய முடியும், நம்மளால் எப்படி முடியும், நம்மளாம் ஒரு சாதாரணமான ஒரு அற்ப மனுஷங்கள் தானே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இல்லை? உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்லையா, சஹாபாக்களை பாருங்கள், எத்தனை உதாரணங்கள் அவங்க ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் நமக்கு இருக்கே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னாடி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஜக்காத்தை ஒரு சிலர் கொடுக்க முன் வரல. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, கொடுக்காதவங்களோட போர் புரிவேன்னு சொன்னாங்க. ஏன்? அவங்களுடைய ஈமான். ஒரு விஷயத்தை தூதர் சொல்லிட்டு போயிருக்காரு, அல்லாஹ் அந்த செயலை நம்மளை செய்ய சொல்லி நமக்கு வேதத்தில் அல்லாஹ் அறிவிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம செய்யலைன்னா நம்ம பாவி ஆயிடுவோம். அப்போ அதுக்காக பயந்து என்ன செஞ்சாங்க, கரெக்டாக இருந்தாங்க. ரொம்ப மார்க்க விஷயங்களில் ரொம்ப சரியான முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட அவங்க வாழ்கிற வரை மக்களுக்கு மத்தியில் அவங்க கண்ணியத்திற்குரியவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் தான் அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. அடுத்து பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? அவங்க தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? தன்னுடைய சுய தேவைக்காகவோ இல்லை மக்கள் அவங்கள புகழணுமோ மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணாங்க.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த ஒரு விஷயத்துலையும் மீறக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தையும் மரியாதையையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஏன் மகாத்மா காந்தி சொல்லலையா, உமருடைய ஆட்சி மாதிரி இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, எந்த ஒரு நிலையிலும் அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க? இதனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரலையா? இல்லை, பல இன்னல்களை அவங்க சந்தித்தாங்க. ஆனாலும் தன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி நம்ம கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த அமல்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, தொடர்ச்சியாக உறுதியாக அதில் செஞ்சு இருந்தாங்க. சரி, சஹாபி ஆண்களை பற்றியே சொல்கிறீங்களே, ஏன் பெண்களில் இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் எடுத்துப்போம். இஸ்லாத்தை முதலில் ஏற்று இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த ஒரு பெண்மணி. அவங்க எப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டாங்க தெரியுமா? அபூஜஹல் அவங்களுக்கு எந்த அளவு நோவினை செஞ்சான் தெரியுமா? ஆனால் எந்த ஒரு நிலையிலும் அவங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. மார்க்கத்திலேருந்து அவங்க என்ன செய்யலை, அவங்களோட ஈமானை அவங்க குறைக்கவே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தன்னுடைய உயிர் போகும்னு தெரிஞ்சும் கூட அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க. ஏன்? அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தன்னுடைய இறைவன் முன் மிக்க கண்ணியமானவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள நோவினை செஞ்சானே அபூஜஹல், அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? மிக மிக இழிவானதாக இருந்துச்சு. அவன் மறுமையிலும் இழிவுபடுத்தக்கூடியவனாக தான் இருக்கிறான். இனி அடுத்தது பாருங்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இளைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெயர் கூட இருக்குது, ஒரு புனை பெயர் கூட ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெயர் கூட வச்சுருக்காங்க. பாருங்கள், அவங்கள அபூஜஹல் என்ன செஞ்சான்? அவங்க ரசூலுல்லாவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இருந்து ஹிஜ்ரா செஞ்சு போகணுக்காக அவங்க மறைந்து இருக்கும்போது அந்த இடத்த சொல்லி அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்தினான். அவங்கள அறையும் போது அவங்களுடைய காதில் இருந்த அந்த கடுக்கன் அது விழுந்து அந்த காது அருந்து அது ரத்தம் வந்தது. அந்த அளவு வேதனைப்படுத்தினான். ஆனால் அப்பையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சின்ன சிறுபிள்ளையிலேயே அவங்க அந்த அளவு ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. அவங்க வளர வளர இன்னும் அவர்கள் அதில் அதிகமாக உறுதியானாங்க. தனக்கும் தன் இறைவனுக்குமான நெருக்கத்தை அவங்க அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனான அப்துல்லாஹ் அவங்க தன் தாய்கிட்ட சொல்கிறாங்க, அல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவன் என்னை கொலை செய்யணுன்றது சூழ்ச்சி செய்கிறான். நான் வெளியே போயிட்டா நிச்சயமாக அவன் என்ன செஞ்சிருவான், என்னைய கொலை செஞ்சிருவான். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க தாய்கிட்ட அவங்க தாய்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, ஒளிந்து வாழ்வதை விட வாழேந்து உயிர் நீப்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய பையன் சொல்கிறாங்க, மரணத்திற்காக நான் கவலைப்படலை, ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அவன் என்ன செய்வான், என்னுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அவன் என்ன செய்வான், அதை ரொம்ப இழிவுபடுத்துவான், அதை துன்புறுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தோலை உரிக்கும் போது அந்த ஆட்டுக்கு என்ன, அது வலிக்கவா போகுது அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்களுடைய மன உறுதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய தாய் அப்படின்ற அந்த ஒரு உறவுக்கு அல்லாஹ் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவனாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவராகவும் மரியாதைக்குரியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த உறுதியாக அவங்களுக்கு கொடுத்தான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹை கொண்டுட்டு அந்த அல் ஹஜ்ஜாஜ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்கிறான், அஸ்மா ரலியல்லாஹு அவங்கள வர சொல்கிறான். அவங்க வர சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்க போக வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் அப்போ அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன்னு சொல்லுங்கன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க தைரியமாக, அவனை என்னுடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அவன் வர்றான். வந்ததுக்கப்புறம் அதுக்கு அவங்கக்கிட்ட அஸ்மா ரலியல்லாஹு அவங்ககிட்ட பேசுகிறாங்க, நீ இந்த உலக வாழ்க்கையில் நீ என்னுடைய மகனை கொண்டுட்ட அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை என் மகன் என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டான். நீ என் மகனை என்ன செஞ்சுருக்க, இரட்டை கச்சையுடையவர் அப்படின்னு சொல்லி கேலி செய்து பேசுவையான். ஏன்னா உங்களுக்கு அந்த பேர் இருக்கு இல்லையா, இரட்டை கச்சையுடைய, அப்படி பேசுவையான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் அவனுக்கு சொல்கிறாங்க. என்னுடைய ஒரு கச்சை என்னுடைய தூதருக்காகவும் என்னுடைய தந்தைக்காகவும் உணவு நீரை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்திட்டேன். இன்னொரு கச்சை அப்படிங்கிறது என்னுடைய மேலாடையும் கீழாடையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. நீ இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த விதமான
இதுவும் அவமரியாதையும் கிடையாது அப்படின்ற அந்த விளக்கத்தையும் அவங்ககிட்ட அவங்க கொடுக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளை சுற்றி நமக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள் இவங்கெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு படிப்பினையாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தன்னுடைய இறைவன் முன்பு நம்ம கண்ணியமிக்கவர்களாக இருக்கணும், மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும், எந்த நிலையிலும் நம்ம ரப்புக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்தவர்களாக ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அதற்கேற்றார் மாதிரியே அமைச்சிக்கிட்டாங்க. அப்போது நாமளும் இதெல்லாம் மனசில் வச்சு நம்மளுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் மிக கண்ணியமானதாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து நிதானமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய ரப்புக்கு முன்னாடி நாம் கண்ணியத்தோடு இருக்கிறது தான் நம்ம ரப்பு விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பண்போடு நம்ம எல்லாரும் இருந்து நம்மளுடைய இறைவனை மறுமையில் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.